வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த கிளாஸில் ஒயிட் டைப்பு பட்டன் ஹோல் ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஒயிட் டைப்பில் எப்படி போடணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இப்படி 3 கோடு போட்டுட்டு ஒய் ஷேப்பை வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இதேமாரி நான் போடுற மாரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஒய் ஷேப்பு வரைஞ்சாச்சு. இதை இப்போ எப்படி ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஒய் ஷேப்போட அந்த கார்னர் இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒய் ஷேப்லேயே கரெக்டாக குத்தி கீழே குத்திட்டு அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு லாக் விழுது பார்த்தீங்களா? அந்த லாக்கோடையே அந்த ஒய் ஷேப்போட அந்த இதில் கரெக்டாக இது பண்ணி அங்கே மேலே ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? இப்போ நான் எப்படி பண்ணுறேங்கிறத தெளிவாக பாருங்கள். அந்த ஒய் ஷேப்போட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட குத்தி கீழே குத்திட்டு இழுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு லாக் விழுதுல்ல, லாக் விழுந்ததோட இந்த சைடில் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஒய் டைப் ஆஃப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ஓகேவா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம கிளாஸை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக போட்டாச்சு. அதேமாரி ஒரு லாக் போட்டுட்டு இப்போ ஒரு எண்ணாட்டு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு இது ஒரு டைப்பா, இன்னும் இந்த இது எப்படி நம்ம போட்டோங்கிறத பார்த்தோம். இது ஒரு டைப்பு. ஓகேவா? இதுலேயே இன்னொரு டைப்பும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் வேலை கலரில் த்ரெட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இதேமாரியே 3 கோடு போட்டோம்ல, அதேமாரியே 3 கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஒய் ஷேப் வரைஞ்சோம்ல, அதேமாரியே அந்த ஒய் இது போட்டோம்ல, அதே சேம் தான். ஓகேங்களா? அதே சேமில் இதை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத நீங்களே பாருங்கள். போட்டு இங்கே போட்டுட்டு நம்ம இங்கே லாக் ஸ்டிச் கொடுக்குவோமா, அது கொடுக்காம பக்கத்தில் ஒரு செயின் போட்டுருணும். நான் இந்த இடத்துல பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பீட் ஆட் பண்ணி நான் எப்படின்னு போட்டு காட்டுறேன்.
அதே சேம் தான். இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு செயின் போடுறோம். இதில் வந்து நம்ம பீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு பீட்ஸ் ஆட் பண்ணாமல் நார்மல் செயினில் எப்படி போடணுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம இன்னும் பீட்ஸ்லாம் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதுக்கு போகலல்ல. அதனால் அது உங்களுக்கு இதாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நார்மலாக செயினில் எப்படி போடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிடுறேன். ஓகேவா? இது இப்படி தான் செயினுக்கு போடணும். பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக பக்கத்தில் ஒரு குட்டியாக செயின் போட்டால் போதும். ஓகேவா? இது போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டு அதே சேம் தான். நீங்கள் இதில் லாக் ஸ்டிச்சு போடுறதில்ல. ஓகேவா? இவ்வளோ தான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டு. இதில் பீட்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபைனலாக போட போகிறோம். இப்போ ஃபைனலாக எண்ணெய் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் போட்டாச்சு. இதில் வந்து உங்களுக்கு பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன்னு இதேமாரி நீங்கள் போட வேணாம். இப்போ நார்மலாக செயின் போட்டிருக்கேன்னு இதேமாரியே செயினில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதுலேயும் இந்த 2வது டைப்லேயும் நீங்களாகவே ஒரு ப்ராஜெக்ட் நீங்களாகவே ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணி எனக்கு பிக் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.